அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 45, குறள் எண் 442. பெரியாரை துணைக்கோடல். உற்ற நோய் நீக்கி உறாமை முன்காக்கும் வெற்றியாய் பேணிக்கொடல். வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனிமேல் துன்பம் வராமலும் முன்கூட்டியே காத்து வரும் பெரியவரை துணையாக கொள்ள வேண்டும் என்று தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அதாவது தெய்வப்புலவர் ஒருவனுக்கு வந்த துன்பங்களை நீக்கி இனிமேலும் துன்பம் வராமல் காக்க வல்ல ஒரு நல்ல பெரியோரை துணையாக கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். உதாரணத்திற்கு, ஒரு கிராமத்தில் ராமன் என்பவன் வாழ்ந்து வருகிறான். அந்த கிராமத்திலே லட்சுமணன் என்ற ஒரு பெரியவர், நல்ல மனம் படைத்த பெரியவர். அவர் அவரை, அந்த லட்சுமணனை, அந்த பெரியவரை இந்த ராமன் துணையாக கொண்டு வந்தான். அவருடன் நெருங்கி பழகி வந்தான். இந்த ராமன் அடிக்கடி துன்புறுத்துவதை பார்த்து லட்சுமணன் என்ன செய்கிறார்? இந்த பெரியவர், ராமா, லட்சுமணன் அந்த பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து, இனிமேல் ராமனுக்கு நீ துன்பம் ஏற்படுத்தவே கூடாது. அவன் ஏதாவது தவறு செஞ்சா சொல்லு, நடுநிலைமையோடு இருக்க வேண்டும். அப்படி அவருக்கு அவனை தடுத்து நிறுத்தி விடுகிறார். இனிமேல் நீ ராமனுக்கு துன்பம் விளைவித்தால் நான் தான் உன்னை அடித்து மிரட்டி துன்புறுத்துவேன். ஏன்னா நியாயத்திற்கு நான் நடுநிலைமையோடு இருப்பவன், தெய்வப்புலவரின் கருத்தை ஒத்து வாழக்கூடியவன், எனக்கு அதுதான் பெருமை அப்படின்னு சொல்கிறார். யாரு? அந்த பெரியவர் லட்சுமணன். ராமன் அத்தகைய பெரியவரை துணையாக கொண்டதனால் அவன் நிம்மதியாக அந்த ஊரில் வாழ்கிறான். அப்போ தெய்வப்புலவர் எதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. சும்மா நிம்பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டே நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கவே கூடாது. நமக்கு ஒரு பெரியவரையும் துணையாக கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். எப்படியெல்லாம் அவர் ஒரு நமக்கு அறிவுரை கூறுகிறார் என்று பாருங்கள். மாணவ செல்வங்களே, தயவு செய்து நீங்கள் இனிமேல் படித்து முடித்து நீங்கள் என்ன செய்யணும்? குடும்பத்தாராகி வாழ வேண்டுமெனில் இப்படியெல்லாம் வாழ வேண்டும். கெட்ட நண்பர்களை பழகக்கூடாது. நல்ல பெரியோர்களிடமும் தாங்கள் பழக்கம் வைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஏன்னா சில பேர் இருக்கான், வேண்டுமென்றே தகராறு பண்ணுவதற்கு வருவான். எதனாலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உலகில் 2000 ஆண்டுகளுக்கே ஆண்டுகளுக்கு முன்பே அப்படி இருந்திருக்கிறது. அதைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். நீ பாட்டுக்கு சும்மா இருந்துடாத. நீ என்ன செய்யணும்னா, நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு என்று இருப்பவர்கள் உண்டு. நல்லவனாகவும் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் வல்லவனாகவும் இருக்க வேண்டும். உன்னால் முடியவில்லை எனில் நீ என்ன செய்யணும்? எப்பவுமே ஒரு பெரிய மனிதரை பழகி கொள்ள வேண்டும், துணையாக வைத்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். தயவு செய்து நேற்று நான் குறளை தங்களுக்கு சொல்ல முடியவில்லை. காரணம், நேற்று செவிக்கு உணவாகிய அற்புதமான பட்டிமன்றம், 2 பட்டிமன்றங்கள் காலையிலும் மாலையிலும் கேட்டு மகிழ்ந்தோம். வீட்டுக்கே வரவில்லை. அங்கே பக்கத்தில் அருகில் உள்ள உணவு விடுதியிலே சாப்பிட்டு விட்டு அப்படியே அங்கேயே இருந்துட்டோம். ஏன்னா தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார்கள் அல்லவா, அதை நாம் காக்க வேண்டும் அல்லவா. என்ன அவர் சொல்கிறாரு? வயிற்றுக்கு உணவு இல்லாத போது செவிக்கு உணவு இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையிலேயே
நேற்று எங்களுக்கு பொழுது போனதே தெரியல. ஏன்னா யார் நடுவர் தெரியுமா? நடுவர் யாருன்னு பாருங்கள். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா சொல்லுவீங்க அதில் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவர் கலைமாமணி, சின்ன வெள்ளித்திரை சின்னத்திரையினுடைய நடிகர். அது மட்டுமல்ல, பட்டிமன்ற நடுவர். அந்த பட்டிமன்ற நடுவரின் பேச்சை கேட்டால் எப்படி இருக்கும்? அது மட்டுமல்ல, பேசியவர்களிலே ஒரு நம்ம அவரிடம் படித்த ஒரு கல்லூரி மாணவர் பாலு என்பவரும், அதே சமயத்தில் இன்னும் எல்லாருமே நல்லா பேசினாங்க. அதில் ஒரு பேராசிரியர் அற்புதமாக இருவரும் பேசினார். 2 பட்டிமன்றத்திலையும் இருவரும் பேசினார்கள். ரொம்ப, அதாவது செவிக்கு உணவு கேட்கையில் தாங்க நமக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த செவிக்கு உணவு நம்மளோட வாழ்நாளை தள்ளி போகும். நீ நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றால் செவிக்கு உணவையும் கேட்க வேண்டும். சும்மா நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் என்பது நினைக்கக்கூடாது. செவிக்கு உணவாகிய செல்வத்தையும் உணவையும் நாம் கேட்க வேண்டும். நேற்று செவிக்கு உணவாகிய கேள்வி செல்வத்தை அற்புதமாக கலைமாமணி பேராசிரியர் முனைவர் மரியாதைக்குரிய ஞானசம்பந்தன் அவர்களுடைய தீர்ப்பை கேட்கும்போது வியப்பாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. பழைய படங்களையெல்லாம், அது என்னை கூட, அவர் கிட்டத்தட்ட என்னுடைய வயதுக்கு சம வயது உள்ளவர் என்பதால் பழைய படங்களை அவரும் பார்த்திருக்கிறார், நானும் பார்த்திருக்கிறேன். சினிமாவில் மோகம் உள்ளவன், அதே சமயத்தில் படிப்பிலும் கவனம் செலுத்துவேன். அவரும் அந்த அளவுக்கு அற்புதமாக பேசினார். மறக்க முடியாத ஒரு மாமனிதர். அந்த பட்டிமன்ற நடுவர், கலைமாமணி, தமிழாசிரியர், முனைவர், மரியாதைக்குரிய ஞானசம்பந்தன் அவர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.